between Simbu and Nayanthara. வினோத் சிம்புவா? ஆமா. ரவி வந்து நயன்தாராவா? கேப்டன் வணக்கம். நான் தான் நயன்தாரா. உங்களுக்கே தெரியும் நான் நிறைய படத்துல நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்திலயும் நடிச்சிருக்கேன். நான் முதல்ல மலையாளத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்ப தமிழ்ல நடிச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ ரொம்ப கான்ட்ரவர்சியிலேயே ரொம்ப நாள் இருந்தது. இப்போதான் ஒரு வழியா என்னோட லைஃப் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. இப்போதான் என்னோட வாழ்க்கை ஒரு அளவுக்கு சரியா இருக்கு. ஏன்னா ஷிப்ல என் கூட இருக்கிறவர் வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட கொலை பண்ணிட்டாரு. இதை நான் கடுமையா பிஃபோர் வி கோயிங் ஃபார்வர்ட் ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா அவங்க பேசுறதுலாம் கேட்கும். ஏன்னா ஸ்டேஜுக்கு மேல நீங்க போனாதான் தெரியும் எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும் இங்க உட்காந்து பேசுறது அப்படின்றது. ஸோ ப்ளீஸ் லெட் தம் பெர்ஃபார்ம். சாரி ஃபார் இன்டரப்ஷன். இதை நான் கடுமையா ஆப்ஜெக்ட் பண்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. எவ்வளவோ ஆப்ஜெக்ட் பண்றேன். இவங்க ஆப்ஜெக்ட் பண்ண எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஜனங்க ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு ஜனங்க தான் நம்பர் 1. நோ பேபி நோ நயன்தாரா. எனக்கு இவங்க ஆப்ஜெக்ட் பண்றாங்களே இல்லையா படத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு முக்கியம் என்னோட ரசிகர்கள், என் நெஞ்சிலேயே இருக்கிற ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் என்ன லிட்டில் சூப்பர் ஸ்டார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு அது போதும். அண்ட் செகண்ட்லி அவங்க ஏதோ அவங்க அதுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ஏமா அவசரப்படுற? இப்ப புரியுது பிரச்சனை யார் மேல? நீங்க 2 நிமிஷம் கேட்டுட்டு பேசுறாங்க. அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப தப்பா பேசுறாரு. ரஜினி 100 படம் நடிச்சு சூப்பர் ஸ்டார்னு பேர் எடுத்துறாரு. இவர் முதல் படத்துல அவரே போட்டுறாரு. அதனால நம்ம நிச்சயம் ஆட் பண்ணிரோம். இதுக்கு மரியாதை கொடுங்க. உனக்கு வந்து அவர் பேர் பிரச்சனை இல்ல, அவர்ட்ட வேற ஏதாவது பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை. இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசு. இப்ப புரியுதா உங்களுக்கு எங்க பிரச்சனை? எல்லாத்தையுமே தப்பா கன்சிடர் பண்ணிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. எப்பறம் குத்துதே குறையுதானே நாங்க ஒண்ணு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன சொன்னீங்க? இதுக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பயே சொல்லிக்கிறேன். இப்பயே நீங்க பாத்தீங்க. சரி சொல்றது எதா இருக்கா? ஆமா, டான்சிங் மாதிரி டான்சிங் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டு இப்ப என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இப்ப அடுத்த சமுதாயத்துக்கு கத்துக் கொடுக்கணும்னா இப்ப நீங்க எனக்கு அவசியம் லைஃப் ஜாக்கெட். உங்களோட சிறந்த டான்சர் ரித்திக் ரோஷன், பிரபுதேவா, சிரஞ்சீவி இவங்கலாம் இருக்கிறாங்க. உங்களோட சிறந்த நடிகர் விக்ரம், கமலஹாசன், அமிதாப் பச்சன், அப்புறம் என்னப்பா டாம் க்ரூஸ், ஆண்டனி ஹாப்கின்ஸ் இவங்கலாம் இருக்காங்க. எல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீ ரொம்ப பேசுற. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரியா? இது எல்லாத்தையும் தாண்டி சிலம்பரசம் வந்து இருக்கிறவங்களாம் கத்துக் கொடுக்குறாரா? அவருக்கே ஒருத்தர் கத்துக் கொடுக்கணும். நான் தான் கத்துக் கொடுக்கணும். ஏன்னா நீங்களே சொன்னீங்க டாம் க்ரூஸ் இருக்காரு, ஆண்டனி ஹாப்கின்ஸ் இருக்காரு, ரித்திக் ரோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு உங்களுக்கே தெரியும். அத்தனை சம்பளத்தையும் வாங்கிட்டு அவர் வந்து இன்னொருத்தர் கத்துக் கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சார் நீங்க அதான் கேக்குறேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன கத்துக் கொடுக்குறீங்க? எப்படி ஸ்மூச் பண்ணலாம், எப்படி வந்து உதட்டோட இதழ் படிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க பேசாத. அவன் கத்து கொடுத்தானா நீ கத்துக்கிட்ட. உங்ககிட்ட வரேன். உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ்ல வந்து நீங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க. நானும் சிம்புவும் இனிமேல் அதிகாரப்பூர்வமாக பிரிந்து விட்டோம். நீங்க எப்போ அதிகாரப்பூர்வமா இணைஞ்சீங்க? அதிகாரப்பூர்வமா இணைஞ்சது நாங்க உங்ககிட்ட சொல்லணும்ங்கிறது கிடையாது. சிம்பு வந்து அப்ப நீங்க இணைஞ்சதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, பிரிஞ்சா மட்டும் நியூஸ் வரதுக்கு அப்படி போட்டு கொடுப்பீங்க. அவங்க வந்து ஒட்டிக்கிறாங்க சார். நான் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க தான் சார் சிம்பு வந்து நயன்தாரா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொன்னீங்க. நல்ல உள்ளத்தை நயன்தாரா வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நீங்க தான் குமுதம்ல. அது வந்து என்னோட நல்ல உள்ளத்தை எடுத்து காட்டுது. இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நீங்க லைவ் ஜாக்கெட் என்ன நல்ல உள்ளம்? 4 அறைக்குள்ள எடுத்த அந்தரங்கமான விஷயங்களை இன்டர்நெட்ல விட்டு காசு சம்பாதிக்கிறது தான் நல்ல எண்ணம். அது ஏன் வேலை இல்ல. அது என்ன சுத்தி இருக்கிற உங்களோட போட்டோ எல்லாம் சார் எடுத்தாங்க. அவர் கையை இருந்துச்சு சார். நீங்க தான் போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க கையில எடுத்த போட்டோ உங்க கையை தாண்டி எப்படி வெளில வந்துடும்? அதுக்கு காரணம் அது வந்து என் போன் வேணா உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா அனுப்புனது நான் கிடையாது. என் கூட இருந்தது இவங்க மட்டும் தான். நீங்களே யார் சார் பொறுப்பு? உங்க அறையில உங்களுடைய போட்டோல கேமராலயோ இல்ல உங்களுடைய செல்போன்ல எடுத்த போட்டோ சரியா? இது வந்து உங்க நினைவோட வெளில வந்துச்சோ இல்ல உங்க அனுமதி இல்லாம வெளில வந்துச்சோ? உங்க பொருள்கிட்ட தானே வெளில வந்திருக்கு. இது யார் பொறுப்பு? ஒரு பொம்பளை பொண்ணு, நாளைக்கு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காதா? வந்து கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு குழந்தை இருக்காதா? இல்ல நாளைக்கு சமுதாயத்துல வந்து 4 பேர் முன்னாடி பார்க்க வேணாமா? நீங்க இப்படி பண்றது வந்து எந்த வகையில நியாயம்? அதுக்குதான் நான் பிரஸ் மீட்ல
ஃபேக்டர் குமுதம் நிருபர் கிட்ட சொன்னா அவங்க எப்ப வந்தாலும் நான் சேர்த்துப்பேன், அவங்க எண்ணி இருந்தாலும் நல்லா. என்ன அநியாயமா இருக்கு. போட்டோ எடுத்தது வந்து என்னோட இனிமையான நினைவுகள். பதிவு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது. என்னங்க நான் கேட்டுருவோம், அப்புறம் இத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. சரியா? இல்ல கேக்குறேன். இல்ல மிஸ்டர் சிலம்பரசன், உங்களுடைய லாஜிக் பிரகாரம் நீங்க வந்து 4 அறைக்குள்ள ஒரு பொண்ணோட அந்தரங்கமா இருக்கும்போது அந்த படத்தை வெளியில விட்டாலும் பரவாயில்ல, அவளை கல்யாணம் பண்ணினோட உங்கள்கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சி நம்ம டிவேட் பண்ணோம். இதே கேள்வி அதே 4 அறையில நீங்களும் அந்த பொண்ணும் இன்னும் கொஞ்சம் அந்தரங்கமா இருக்கும்போது அது தூக்கி வெளில விட்டு பணம் சம்பாதிச்சுட்டு நம்ம ஃபேமிலி போட்டோ தானே வெளில இதுக்கு பப்ளிக் ரியாக்ஷன் எனக்கு வேணும். ஏமா பெண்கள் என்ன சொல்றீங்க, நீங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? இல்ல அசிங்கமா இல்ல. நான் வந்து ஒரு விஷயத்தை நான் அப்பவே சொல்லிட்டு நீங்க அதை வந்து காலை வாங்கிக்க மாட்டேன். சொல்லுங்க சார், நான் வாங்கிக்கிறேன். போட்டோ எடுத்தது உண்மை, அது வந்து என்னோட இனிமையான நினைவுகளை நான் வந்து ஃபியூச்சர்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எடுத்தேன், ஒத்துக்கிறேன். எப்படி இன்டர்நெட்ல விட்டு இல்ல, நான் வந்து என் மொபைல் போன் என் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. சரி, அதுல வந்து நான் எப்ப எனக்கு தோணுதோ நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். ஆனா அது வெளில வந்ததுக்கு நான் சத்தியமா பொறுப்பு கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்குது, என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வந்து எவன் வேணா வந்து எடுத்துன்னு போலான்ற மாதிரி. ஏங்க நான் வந்து குளிக்க போகும்போது அங்க போகும்போது இங்க போகும்போதெல்லாம் என் செல்போன் தூக்கி நாங்க போக முடியும். அப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னு எனக்கு எப்படிங்க சார்? நீ போய் சொல்லாம சொல்லுங்க, பாத்ரூம்ல உட்காந்து செல்போன் பேசுறதே இல்ல. இல்லங்க, நான் உண்மையா சொல்றேன். இல்ல சரி, உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஏமா நீ தான் வந்து ஒரு பொம்பளை பொம்மை, நீ தான் வந்து ஒரு படம்லாம் நடிகிற, இந்த மாதிரியான பையனெல்லாம் நம்பலாமா? அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இல்லனா செத்துருவேன். அந்த மாதிரி எல்லாம் டயலாக். சரி நான் சொல்றேன், நீ இல்ல நான் செத்துருவேன். நீ யாருனே எனக்கு தெரியாது. நீ யாருனே எனக்கு தெரியாது. நான் யாருனே தெரியாது உனக்கு. அப்புறம் யார்ட்ட லைஃப் ஜாக்கெட் கேக்குறது? நீ கேப்டன் தெரியும் சார். தெரியாது சார். இப்பதான் சார் தெரியும் சார். தெரியாதுங்கிறதுக்கு நிறைய டிகிரிஸ் இருக்கு. அதாவது இவர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவர் யாருனே தெரியாது, இவர் ஓரளவுக்கு தெரியும், இவர் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி சொல்லுங்க, இப்படி பேசுறாங்க பாருங்க. சரி சொல்லு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், எப்படி இந்த ஷிப்போட கேப்டனா தெரியும், அவ்வளவுதான். சரி, அது என்ன அதிகமா கவர்ச்சி காட்டி நீங்க நடிக்கிறீங்களா? மேல ஒரு புகார் வந்து எல்லாரும் பாக்குறாங்க நடிக்கிறீங்க. யார் சார் நடிக்கல? என்ன சார் கேள்வி? எல்லாரும் பாக்குறாங்க, அதுக்காக நடிக்கிறேங்கிறதுக்காக அப்புறம் பார்த்தா நீங்க என்ன எப்படி வேணா நடிப்பீங்க? ஒரு லிமிட் இருக்கு சார், ஒரு லிமிட்டோட தான் யாரா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட தான் நடிக்கிறேன். சார் எத்தனை பேர் சார் வல்லவன் படம் பாத்திருக்கீங்க? வல்லவன் படம் பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? வல்லவன்ல வந்து இந்த மாதிரி லிமிட்டோட நடிச்சிருக்கு. மக்கள் இப்படி நினைக்கிறாங்க சார். அது வந்து சிம்பு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அப்படி. என்னப்பா உண்மையில பழி போடுறாங்க? இது வந்து நாங்க படத்திலேயே சொல்லிருப்பேன், அதுக்கு பேர் வேற எதுவும் மேக்கிங் லவ் அப்படின்னு. நானே படத்திலேயே சொல்லிருப்பேன். இப்ப முன்னாடியே கொஞ்ச நேரம். So you mean to say if you want to make love you can have a very clear shot of doing whatever you people doing on screen. அப்படியே நான் சொல்லல, அதுதான் அவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது. they can go up to whatever level they need to. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒரு கேள்வி. உங்க குடும்ப சண்டையா ஊர் ஃபுல்லா போட்டு காமிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? அது இல்லாம பல பேர் படிக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்ளோ பாத்துக்கோங்க. நாளைக்கு உங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது படம் வெளில வந்துச்சு பாத்தீங்கன்னா நீங்க வேலை வெட்டிலன்னு அர்த்தம். சரியா? ஓகே, I'll give you 5 seconds time. Give me tell in one sentence எதுக்கு நீங்க இந்த கப்பல்ல இருந்து தப்பிக்கணும்? நான் இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது இருக்கு. பாலிவுட் போகணும், ஹாலிவுட் போகணும், எல்லாத்தையும் நடிக்கணும். அதனால நான் விடுறேன். இந்தியன் மூவி ஆஸ்கருக்கு வரணும்னா அதுக்கு நான் தான். ஐயோ